நெத்த வீட்டில் குடிக்கிறது, வீட்டில் போட்டு அடிக்கிறது, யாரை மனைவியை போட்டு அடிக்கிறது, கலைச்செல்வி அடிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நிறைவேறிட்டு இருக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதான் சொல்கிறாங்க. இந்த மனநலம் பிறண்டவங்களுக்கு நேர காலம்லாம் தெரியாது, கடிகாரம் மணி பொழுது எதுவுமே தெரியாது. மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிறது தானே. அப்புறம் மனைவி கலைச்செல்வியோட பிரச்சனை ஈடுபடுறாரு. மகளுடைய மகேஸ்வரி மறைக்கிறாங்க. மறைச்சோன்னா மகளை தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் போட்டு சாத்துறாரு. சாத்தி பூட்டிட்டு வந்து கத்தி எடுத்து கலைச்செல்வி கழுத்தை அறுத்துடுறாரு. அறுத்துட்டு இவரும் ஓடி போய் தூக்க மாட்டேங்கிறார். மூளை மாஸ்டருங்க, மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான். காலில் புண்ணு வருது, போய் ஆயின்மெண்ட் கட்டளை தரையிடம் இல்லையா? ஆமாம், போய் காலில் புண்ணு வருது, போய் ஆயின்மெண்ட் போட்டுக்கோ, உனக்கு ஃபீவர் வந்துச்சு, போய் டாக்டரை போய் பாரு. எல்லாம் யார் சொன்னது? பிரெயின் தான் சொன்னோம். பைக் ஓட்டிட்டு போகிற குறுக்க நாய் வந்து பிரேக் அடி யார் சொன்னது? மூளை தான் சொன்னோம். பட் அந்த மூளையே ஆப்ஷன்ஸ் ஆகல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சைக்கோக்கள் வந்து பார்ஷியல் சைக்கோ. அது ரொம்ப டேஞ்சரஸ். மனநோயாளிக்கெல்லாம் மருந்து இருக்குது. சைக்கோக்கு மருந்து நீ கொண்டு போய் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவனெல்லாம் வந்து தனிப்பட்ட காப்பகத்தில் தனிமைசைகள்லாம் அடைக்கணும். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாமக்கல் அருகே தொழிலதிபர் ஒருவர், லாடி கட்டும் தொழிலதிபர் ஒருவர் மனைவியை கொலை செய்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். நடந்து விட்டது. என்ன சம்பவம் நடந்திருக்கு சார்? அங்கே முதல்ல நாமக்கல் மாவட்டம் சந்தைப்பேட்டை புதூர், அதாவது பரமத்தி ரோட்டில் இருக்காது. நாமக்கல்லேருந்து கரூர் பைபாஸ் போனீங்கன்னா அந்த இடம் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் டிராவலில் உள்ள இடம் தான் அது. லாரி கட்டுமான தொழிலை அங்கே வச்சுருந்தாங்க. நாமக்கல் போகிறது பூலோக அமைப்பில் தெரியும். லாரி சார்ந்த தொழில்கள் தான் அங்கே அதிகம். வீட்டுக்கு வீடு சாதாரணமாக லாரி இருக்கும். நம்ம ஊரில் டிராக்டர் இருக்கிற மாதிரி அங்கே லாரி நிறையா இருக்கும். லாரி தொழில் கட்டுமான பாடி பில்டிங் பண்ணுறது. லாரி வெறும் சேஸ் மட்டும் தான் வரும். பாடி கட்டுறது அங்கே தான் கட்டுவாங்க. அந்த ஊரை சேர்ந்த பூபதி நல்லா தொழிலாம் நல்லா தான் போயிட்டு வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. மனைவி கலைச்செல்வி, அவருக்கு வயசு 47, மனைவிக்கு வந்து 37 வயசு. ஒரு மகள் ஒரு மகன். மகள் பேர் மகேஸ்வரி, இன்னொரு மகன் பேர் தினேஷ்குமார். நல்லபடியாக குடும்பம் போயிட்டு இருந்தது. மகன் என்ன செய்கிறாரு, கடந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி குளத்துல குளிக்க போனப்போ நீரோட நீராக இறந்து போயிடாரு. இறந்து போய் அந்த பாடியெல்லாம் வந்ததுலேருந்து இவர் ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் எஜிடேஷன் ஆகிட்டார். மகனுடைய இறப்புக்கு பிறகு தான் இவர் லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சு. சரி, கொஞ்சம் உளவியல் பிரச்சனை ஏற்பட்டு நெத்த வீட்டில் குடிக்கிறது, வீட்டில் போட்டு அடிக்கிறது, யாரை மனைவியை போட்டு அடிக்கிறது, கலைச்செல்வி அடிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நிறைவேறிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதான் சொல்கிறாங்க. டெய்லி நடக்கிற ஒன்று தான் சார். என்ன பொழுதே இருக்காது, எப்போ ஒன்றும் சண்டை நடக்கும். ஆனால் அது வரைக்கும் ரொம்ப சரியாக இருந்திருக்காரு. அது வரைக்கும் நல்ல பாடி பில்டிங், நல்ல பிஸ்னஸ் தான் நடந்திருக்காரு. லாரி பாடி பில்டிங்கில் ஓவரால் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் சம்பவத்தை நீங்கள் அதிகாலையில் மனைவி கலைச்செல்வியிடம் தகராறில் ஈடுபடுறாரு. ஏன்னா மனநலம் பிறண்டவங்களுக்கு நேர காலம்லாம் தெரியாது, கடிகாரம் மணி பொழுது எதுவுமே தெரியாது. மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிறது தானே. அப்புறம் மனைவி கலைச்செல்வியோட பிரச்சனை ஈடுபடுறாரு. மகளுடைய மகேஸ்வரி மறைக்கிறாங்க. மறைச்சோன்னா மகளை தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் போட்டு சாத்துறாரு. சாத்தி பூட்டிட்டு வந்து கத்தி எடுத்து கலைச்செல்வி கழுத்தை அறுத்துடுறாரு. அறுத்துட்டு இவரும் ஓடி போய் தூக்க மாட்டேங்கிறார். மகள் மகேஸ்வரியோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முடியாதுன்னு பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கலைச்செல்வி இறந்து கிடக்குறாங்க. இவர் தூக்கில் தொங்குறாரு. தொங்குறாங்கன்னா தூக்கி காப்பாற்றுற ஸ்டெடியெல்லாம் இல்லை. அந்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. தூக்கு கொஞ்ச நேரத்தில் வந்தால் தான் காப்பாற்ற முடியும். பார்த்துட்டு அப்புறம் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து 2 உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காண்டி நாமக்கல் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுமதித்து இப்போ பிரேத பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த சம்பவத்தில் நடந்த விஷயம். இதில் ஆக்சுவலாக மகன் தினேஷ் இறப்புக்கு பிறகு வந்து இவர் மனநலம் பாதிக்கப்பட்டது வந்து இவரை குடும்பத்தார் வந்து மருத்துவமனைக்கு தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு தற்கொலை பண்ணுறவங்களும் வந்து நார்மல் மைண்ட் செட்டில் உள்ளவங்க தற்கொலை பண்ண முடியாது. இது உளவியல் புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். சைக்காலஜியில் உங்களால் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ஆழமான டிஸ்டர்பன்ஸ் வேணும், அழுத்தம் வேணும், தைரியம் வேணும். அதுதான் அவர்கிட்ட இருந்திருக்கு. மனைவி இறந்து வேறு எந்த ரீசனுமே கிடையாது. மனைவி கலைச்செல்வி மேலே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செஞ்சார், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் கொலை செஞ்சார், எதுவுமே எந்த ரீசனும் கிடையாது. வித்தவுட் எனி ரீசன். ஆனால் அவர் மனநிலை பிறண்ட ஒரு காரணம் தான் மனைவிட்ட அடிக்கடி சட்டை போடுறது, இல்லை அந்த மகனை குளிக்க அனுப்புனப்ப இவங்க கூட கலைச்செல்வி கூட அனுமதிச்சிருப்பாங்க, போட்டு குளிச்சுடுவாங்க. அந்த பழைய பிரச்சனை அப்படியே அதிலே சாக்னண்டாக நின்றுறது, அப்படியே மூவ் ஆகுறது இல்லை. மூவ் ஆகாத தொட்டு தான் இந்த ஒரு மாதிரி விளைவு வந்திருக்குது பிரச்சனையில். இப்போ தற்கொலை செய்து கொள்வது என்பது தவறு. ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நடந்துடுச்சு. ஆனால் கொலை பண்ணுறாங்க அப்படின்றது இது உளவியல் சிக்கலில் ஒரு மாற்றம். ஒருத்தர் கொலை பண்ணுன்றது உளவியல் சிக்கலில் வரும். அது கொலையில் வந்து 2 டைப் ஆஃப் மர்டர் இருக்குது. ஒன்று மோட்டிவேஷனுக்காக கொலை பண்ணுறது, அதில் ஒன்றும் உளவியல் சிக்கல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு ரிவெஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு ரெட்டாலேஷன், திட்டமிட்டு பண்ணுறது, வழிக்கு பழி. என் கூட்ட கொலை பண்ணி நான் அவனை கொலை பண்ணுறவா, அது வந்து ரெட்டாலேஷன். அது வந்து மனநிலை புரட்சியில் வராது. மற்றபடி சைக்கோக்கள் கொலை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து மனநிலை புரட்சி தான். உதாரணத்துக்கு அண்ணா நகரில் ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம டிவிலே பேசியிருக்கோம். ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்கேன் சென்டர் ஓப்பன் பண்ணுறாரு. ரெட்டில்ஸில் இப்படி பல இடங்களில் ஓப்பன் பண்ணிடுறாரு. பெரிய கடனாளி ஆயிடுறாரு. சொந்த வீடு திணைக்கும்
அண்ணா நகர் திருமங்கலம் போலீஸ் லிமிட் நினைக்கிறேன், V5 திருமங்கலம் லிமிட். சரி. முகப்பேர் எக்ஸாக்ட்லி முகப்பேர் நினைக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, ஏகப்பட்ட கடன் ஆயிடுறாரு. கடன்காரங்களாம் வீட்டில் வந்து முதல் நாள் நைட்டு சத்தம் போட்டு போகிறாங்க. 2 பையன், ஒரு பையன் நீட்டில் பாஸ் ஆகியிருந்தான், காலேஜ் சேர போகிறான் மருத்துவக் கல்லூரியில். 2 பேருக்கும் விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டு தூக்கி, அதுக்கு ஊசி போட்டு மயக்கமடைஞ்ச பிறகு ஒரு பையன் பூஜை அறையில் தூங்கிட்டு இருந்தான், அவனை தொங்க விட்டுட்டு இன்னொரு பையன் பெட்ரூமில் தொங்க விட்டுட்டு கணவன் மனைவி ஒரு தூக்கு மாட்டி தூக்கி செத்து போயிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவே மனநல பரீட்சை தாங்கிற. இது எப்படி நார்மலாக எப்படி ஒருத்தர் பண்ண முடியும்? பையன்ட்ட என்ன சொல்லியிருக்கணும், சரிப்பா அப்பா அம்மா நாங்கள் எப்படியோ போய் தொலைகிறோம், நீங்கள் எங்கேயோ போய் பொழைச்சிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். இத்தனைக்கும் ஒரு மருத்துவர், அந்த வீடை விற்று கடன் கட்டலாம், இல்லை ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஊரே விட்டுட்டு வேற ஊரில் போயிருக்குது. மருத்துவர் வக்கீல்ல எந்த ஊர் போனாலும் பொழைச்சிக்கலாங்க. எங்கே போனாலும் கோர்ட் இருக்க போது அங்கே கோட்டை மாட்டிட்டு வக்கீல் தொழில் பார்க்க வேண்டியது தானே. மருத்துவர் எங்கே போய் ஒரு மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஒரு கிளினிக் வச்சாலும் என்ன பண்ணிட போகிறாங்க? எந்த கடன்ல இருந்து மீண்டு வரலாம் இல்லையா? இதில் எந்த மீண்டு வரலாம்? கடன் தானேங்க, பணம் தானே உனக்கு தரணும், வேற எதுவும் தரணுமா? பணம் வாங்கியிருக்கேன், நம்பி தானே கொடுத்த, நம்பி இரு திருப்பி தர்றேன், இப்போ என்ன கெட்டு போச்சு? சிம்பிள் சொல்கிறேன், பணம் தானே கொடுத்த, என்னை ஒர்த்து பண்ணி தானே கொடுத்த, நான் திருப்பி தருவேன், நம்பிரு. நம்பலாம் போ, நான் என்ன பண்ண முடியாதுக்கு, அதுக்கு சாவ முடியுதா? இப்ப இதுல நடந்த இந்த இறப்புல கூட விசாரணைக்கு பிறகு, விசாரணை நடந்த பிறகு என்ன மாதிரியான தகவல் வரும்னு எதிர்பார்க்கணும்? முழுக்க முழுக்க உளவியல் பிரச்சனை சிக்கலோட முடிஞ்சிடும். ஆமா, அவர் கிட்டத்தட்ட 3 வருஷமாவே பிரச்சனையா இருந்திருக்காரு. அவர் வைத்தியம் பண்ணியிருக்கணுங்க. இங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க. எனக்கு நெருங்கிய ஒரு ஒரு உறவுல ஒருத்தர் இறக்குறாரு. சரி. என்னோட ஏஜ் தான். சரி. ஆக்சுவலாக அவருக்கு வந்து பிரெயின் ஃபீவர், மூளைக்காய்ச்சல்னு சொல்லுவோம். பட் மூளைக்காய்ச்சல் ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான், ரெக்கவரி ஆகிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ஹைடெக் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அவருக்கு பண்ணாத ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. காலையில் அவர் இறக்க போகிறார், ஒரு 5:30 மணிக்கு இறக்க போகிறார். முதல் நாள் நைட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அந்த வீட்டில் தான் இருக்கேன் நானும். பேசிகிட்டு இருக்கோம்ல, அங்கே பேசிகிட்டு இருந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ், இதை வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கூட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, அவர் மனசு வச்சு காலை ஊன மாட்டுறாருங்க, காலை ஊனா அவர் நடந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன ஆளுகளே எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் நேரில் பார்க்கக்குள்ள கேட்கணும், எல்லாம் ஒரு மனுஷன் பேச வந்துட்டார் நாட்டுக்கு. அவர் வந்து மரணத்தை தருவாயில் போயிட்டார். ஃபைனல் சொல்லுவாங்கள்ல, ஃபைனலில் வந்து இந்த பாட்டி முகம் கண்டுச்சு சொல்லுவாங்க கிராமத்தில், நல்லா தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் உளருவாங்க, அப்புறம் அப்படியே சக்கரை மாதிரி சுற்றுவாங்க. கடைசியாக இறக்க போகிறதுபடி சக்கரமாக சுற்றி வருவாங்க, ஒரு இடத்துல படுத்திருக்க மாட்டாங்க, அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. இந்த ரோலில் அந்த ஸ்டேஜில் இருக்கார். நான் சொல்கிறேன், ஃபைனல் ஒரு GH அழைச்சிட்டு போகலாம், ஃபார்மாலிட்டி தான், உழைக்க போகிறது கிடையாது. ஆனால் பட் லாஸ்ட்டாக ஒரு அப்சர்வேஷனை வச்சுருந்தோங்கிற ஒரு ஹாப்பினஸாவது நமக்கு இருக்குன்னு சொன்னேன். இதை விட எப்படி புரிய வைக்கிறது? டெஃபினெட்லி பிழைக்க மாட்டார். ஒரு அப்சர்வேஷனை வச்சுருந்தோம், மருத்துவமனையில் இறந்துட்டார், கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு தெரியாத வைக்கல, அவர் மனசு வச்சாரா எழுந்து நடந்துடலாம் அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு தான் மருத்துவம் பற்றியும் மானுடவியல் பற்றியான அறிவு இங்கே இருக்குது. புரிதலோடு அப்படிதான் இருக்காங்க. அதான் புரிதல், அதுக்கு மேலே ஒன்றும் அறிவெல்லாம் கிடையாதுங்க. மானுடவியல் என்ன தெரியணும், பேசிக்காக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரோலஜி 10 மூளை உள்ளவெல்லாம் சொல்லலை. சரி. ஒரு குறைந்தபட்சம் ஒருத்தர் மனநிலை சரியில்லைன்னா, இந்த எனக்கு கூட ரொம்ப நாள் ஐடியா உண்டு, நிறைய இங்கே வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்லாம் டிவியில் செல்ஃபோனில் வந்து பேசுகிறாங்கல்ல, இந்த ரோட்டில் சுற்றுறாங்க தெரியுமா, மனநிலை பிறண்டு போய் நிறையா NGOக்கெல்லாம் வந்து முடியெல்லாம் வெட்டுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஷாம்பு போட்டு குளியாட்டி சட்டையெல்லாம் மாற்றி அப்படியே அவர் ஒரு மனநல நோயாளி மாதிரி தெரியவே தெரியாதுங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சக மனிதரை போலவே இருக்காங்க. ஆனால் மனசில் சின்ன புரட்சி இருக்கு, மூளையில் சில நொதிகள் கூட நொதிச்சிருது, சில நொதிகள் நொதிக்கிறது இல்லை. இந்த தூக்க மாத்திரை இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மெடிசன்ஸ்லாம் கூட இருக்கு. அதை வந்து நீங்கள் அந்த அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பரான சூழலில் சரியான டியூரேஷனில் மெடிசன் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 monthsல அவங்க எங்கள் ஊர் இதுதான் சொல்லுவாங்க. அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணால் போதும் இல்லையா? ஆமாம், மெலட்டோனியம், அது வேறு மெலட்டோனியம். சரி. நீங்கள் தூங்குறதுக்கு என்ன வேணும்? மெலட்டோனியம் சுரக்கம். அது ஒரு சுரப்பி, அது ஸ்ப்ரே மாரி. அது நம்ம உடம்பு எவ்வளோ பெரிய ஆர்கன்ஸ் தெரியுமா, வேடிக்கையான விளையாட்டு. உடம்புல எந்த வியாதி வந்தாலும் மூளை சரி பண்ணிவிடும். காலில் ஒரு புண்ணு வந்தாக்க அது மூளை சரி பண்ணும், போய் அந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா செல்களை உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூளை தானே, டிஸ்பிளே மாரி. பட் மூளைக்கு வியாதி வந்தால் என்ன பண்ண முடியும்? எந்த உறுப்பாலையும் சரி பண்ண முடியாது. இதுதான் பியூட்டியே, இதுதான் மூளை மாஸ்டருங்க. மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான். காலில் புண்ணு வருது, போய் ஆயின்மெண்ட் கட்டளை தர இடம் இல்லையா? ஆமாம், போய் காலில் புண்ணு வருது, போய் ஆயின்மெண்ட் போட்டுக்கோ, உனக்கு ஃபீவர் வந்துச்சு, போய் டாக்டரை போய் பாரு, எல்லாம் யார் சொன்னது? பிரெயின் தான் சொல்லும். பைக் ஓட்டிட்டு போகிற குறுக்க நாய் வந்து பிரேக் அடி யார் சொன்னது? மூளை தான் சொல்லும். பட் அந்த மூளையே ஆப்ஷன்ஸ் ஆகுள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடம்புல எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யுங்க, எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யும், ஆனால் உங்களுக்கு பசி உணர்வு இருக்காது.
பசி உணர்வு தூண்டுறது யாரு? மூளை தான் தூண்டும். மனநோயாளிகள் இருக்காங்கல்ல, சாப்பிடாம 1 மாசம் கூட சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மீல்ஸ் வச்சா 1 நிமிஷத்துல சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அப்ப மூளைக்கு நோய் வந்தா என்ன செய்யணும்? மருத்துவரை பார்க்கணும். யார் அழைச்சிட்டு போகணும்? கூட இருக்க நம்ம தான் அழைச்சிட்டு போகணும். எந்த மனநோயாளியிடம் நீங்கள் மனநோயாளி என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஜுரம் அடிச்சு தான் தொட்டு பார்த்தா ஃபீவர் இருக்கும். சரியா? கோவிட் வந்தால் லொக்கு லொக்குன்னு இருமுறான். ஓகே, கண்ணு தெரியல கண்ணாடி போடுறோம். சரியா? ஹார்ட் அட்டாக் வந்தால் நெஞ்சு வலிக்குது. இப்படி ஒரு ஒரு உறுப்புக்கு ஒன்று இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆனால் யூரின் வராது, இல்லை யூரின் அதிகமாக போகும். லிவர் ஃபெயிலியர் ஆனால் பசிக்காது, இல்லை அதிகமாக ரத்தம் சுத்தமாகாது, நீங்கள் மண்டையாயிடும், வயிறு வீங்கிரும். பட் மூளையில் பிரச்சனை வந்தால் எப்படி தெரியும்? வெளியில் உங்களோட ஆட்டிடியூட் வச்சு தான் தெரியும். 41% மேலே நமக்கு எகிரிட்டுன்னு வைங்க, ஐக்கு பவர் குறைஞ்சிச்சின்னு வைங்க, கையில் கேரி பேக் எடுத்து சட்டை கழிச்சு சுத்த வேண்டியதான் ரோட்டில். நமக்கே தெரியாது நம்ம யாருன்னு. ஹைக்கோட பவர், மூளையோட பவர் உட்கார உள்ள. ஆனால் அது யாருமே இங்கே உணர்றது கிடையாது. எல்லா வியாதிக்கும் இங்கே டாக்டர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. கண்ணு தெரியலையா, ஹேட்ராக் சர்ஜரி பண்ணு, 3வது மாடியிலேருந்து கோலம் இப்படி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு இருக்குது. பட் மனநோயை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. இன்னும் 10 வருஷத்தில் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் இங்கே நம்பர் 1 இருப்பாங்க. அங்கே எந்த மருத்துவமும் இங்கே தேவையில்லை. மனநல மருத்துவம் இன்னும் இப்போ 10 இயர்ஸ் நம்ம கண்ணு எதிராக பார்த்துருவோம். 10 அதிகமாக சொல்லிட்டேன். 5 இயர்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை புதுசாக உள்ள நுழைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? யார் கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தையை? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, மன அழுத்தம், வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். அந்த வார்த்தை புதுசாக வந்துருச்சு. எல்லாரும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆயிருக்கும். எல்லாருமே ஸ்ட்ரெஸ் தாங்க. நான் அதை பேசிக்கிட்டே இருக்க கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதில் நான் பாஸ் பண்ணுறதா நினைக்கிறேன். இதில் என்ன நான் டைலூட் ஆகிறேன்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலை பார்க்குறது எல்லாமே ஒரு அழுத்தத்தின் ஆரம்பம் தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த மன அழுத்தம் இருக்குங்கிறது சுற்றி உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும்ல. எப்படின்னா எங்கள் வீட்டிலே சூசைட் இருக்குது. ஒப்பனா சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சூசைட் இருக்குது. காரணம் அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த அந்த டிசீஸுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணலை. அன்றைய காலகட்டம் தெரியல. நான் சொல்கிறது என்னுடைய பிறப்புக்கு முன்னாடி சொல்கிறேன். சரி, எங்கள் வீட்டு சூசைடு வந்து ஒரு 50 இயர்ஸ் 50 இயர்ஸ் எபோவ் சொல்கிறேன். அப்போ அதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கினா நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடலாம். 2வது, எல்லா வியாதியை விட மிக எளிதாக சரியாகக்கூடியது மூளை மட்டும்தான். மிக எளிமையாக தன்னை தகவல் அமைச்சிடும். மாத்திரை போட்டோன்னே அதுக்கு புரிஞ்சிடும். நமக்கு தான் மெடிசன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்தா போதும் இல்லையா? கோஆப்ரேஷன் மட்டும் கொடுத்தா போதுங்க, சால்ட்டாக சரியாகுங்க. ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் குடிச்சிட்டு ஒருத்தர் தகராறு பண்ணுறான், குடிக்கிறாங்கிறதே ஒரு உளவியல் நோய்ங்க. குடிங்கிறது நோய். எப்படி நீங்கள் அதாவது என்ஜாய்மெண்ட்டாக எப்படி பார்ப்பீங்க? ஆரம்பத்தில் அது என்ஜாய்மெண்ட் தான். வீட்டுக்கு அது ஒருத்தர் உள்ளே வந்து கடைசாது பெட்ரூம் முறை வந்து கிச்சன் அறை வந்து காலி பண்ணி ஒன்று ரோட்டுக்கு தள்ளோம். குடி அது ஒரு நோய். ஸ்மோக் பண்ணுறது ஒரு நோய் தானே. ஸ்மோக் நிக்கோட்டின் போய் பிரெயினில் போய் அது எப்படி உங்களை சரி பண்ணும்? ஸ்மோக் பண்ணுற 10 நிமிஷம் வேணால் ஃப்ரீயாக இருக்கும், 11 நிமிஷம் டபுள் ஆகிடும். குடித்தா இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் அடித்தா நான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அடுத்த நாள் காலையில் எழுப்புகள் டபுளாக தெரியும் அந்த பிரச்சனை. இல்லை, குடிக்கிறதுக்கே மன அழுத்தம் தான் காரணம். டெஃபினட்டா அதில் நான் மாட்டுக்கிறதே இல்லையே. இதுல இருந்து மீள அதில் போய் மாட்டிக்கிட்டேன். தவளை வாய்க்கு போய் முதல வாயில் உட்காந்துடுறது. தவளை சின்ன வாயி, முதல வாயில் போனால் என்ன லபக்கு முடிக்கிடாது. அதுக்கு நீ குடிக்காமல் இருந்து தொலைலாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இங்கே யாரிடம் பேசுவதில்லை. உரையாடல் கம்மியாயிடுச்சு. ஒரு இறப்புங்கிறது உரையாடல். தமிழ் நல்லா தமிழ். இங்கே வந்து இறப்புங்கிறது ஒரு சாதாரண சம்பவமாக எல்லாருக்கும் இங்கே ட்ரெயின் அப் பண்ணலை. எல்லாரும் இறந்துதான் ஆகணும். ஒருத்தவங்க முன்னே இருக்க போகிறாங்க, ஒருத்தர் பின்னா இருக்க போகிறாங்க. ஆனால் அது உறுதி, அந்த நாள் உறுதி. எல்லோரும் அந்த நாள் உறுதி. ஒரு நாள் பேசிகிட்டு இருப்போங்க, 2 நாள் பேசிகிட்டு இருப்போம். அதான் கண்ணீர் பற்றி ஒரு கவிதை நா. முத்துக்குமாரோடது. முதல் நாள் அழுகையின் அடர்த்தி அதிகமாக இருக்கும், 2வது நாள் அடர்த்தி குறையும், போக போக அடர்த்தி இல்லாமல் போவதே கண்ணீர் அப்படின்னு நா. முத்துக்குமாரோட வரிகள். மனநோய் காரணமாக மனைவியை கொலை பண்ணதா சொல்றாங்க. இப்போ எல்லாரும் கேட்கறது, மனநோயாளி செய்யக்கூடிய கொலை இல்லை சைக்கோ செய்யக்கூடிய கொலைன்னு என்ன? மனநோயாளிகள் என்பது பெர்மனண்டா அப்படியே இருப்பாங்க, மாறுபடம் இருக்காது. ஆனால் சைக்கோக்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரே இலக்கில் அதே விஷயத்தில் பயணிப்பாங்க. மனநோயாளி தான் எடுக்கிற ட்ரெஸ்ஸு, போடுற சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, குளிக்காமல் இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் சைக்கோக்கள் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ட்ரிம்மர் ஹால் வந்து ரொம்ப நீட் அண்ட் ஃபிட்டாக இருப்பாங்க. டீ டோட்டலாக கூட இருப்பாங்க இல்லையா? எந்த கெட்ட பழக்கம் நிறைய 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 என் புருஷனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு பயங்கர சாடிஸ்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். சைக்கோங்கிறது நாட் ஓன்லி மாற்று தான் பண்ணணும் அவசியம் இல்லை. செக்ஸுவல் சைக்கோ, மற்ற அகரிணைகளை துன்புறுத்தி பார்க்குறது, சின்ன தவளையை பிடிச்சி வச்சு கம்பியால் குத்துறது, மாட்டை அடிக்கிறது, நம்மளோட இம்மிடியட் ஜூனியரான நாய்க்குட்டியை டார்ச்சர் பண்ணுறது, நாய்க்குட்டிகிட்ட செக்ஸோ வச்சுக்கிறது. இப்போ கூட பிடிச்சாங்க சிதம்பரத்தில் ஒருத்தர் நாயோட உடல் உறவு வச்சான்னு சொல்லி. அதெல்லாம் சைக்கோக்கள் வந்து பார்ஷியல் சைக்கோ. அது ரொம்ப டேஞ்சர். அது மனநோயாளிகளாக மருந்து இருக்குது, சைக்கோவுக்கு மருந்தே இல்லை.
நீங்கள் கொண்டு போய் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவனெல்லாம் வந்து தனிப்பட்ட காப்பகத்தில் தனிமை சீரெல்லாம் அடைக்கணும். இந்த அந்நியன் படம் மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு உடம்புல இருந்து இன்னொருத்தர் அந்நியன் அது எல்லாரும் தான் அந்நியன் தான். எல்லாருமே இங்கே அந்நியன் தான். நீங்களும் அந்நியன் தான், நானும் அந்நியன் தான். ஒரு சம்டைம் கோவம் தான் மிருகம் ஆயிடுறோம். லவ்வாக இருக்குள்ள நேச்சுரலாக இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள பயம் வருது. ஆனால் தூங்கும் போது கடவுளாக இருக்கும், தொல்லை பண்ணாமல். தூங்கும்போது தான் எல்லாரும் கடவுளாக இருக்கான். அதோடு தான் விழித்த உறங்குதல் போலும் சாக்காடும் விழித்தல் போலும் பிறத்தல் நான் வல்லுவேன். ரெண்டும் ஒன்று தாண்டா, விழிச்சாதாண்டா பிறப்பு அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டியில் உள்ளவங்களுடைய குறைகளை நம்ம வந்து காண்றது போல் அதுக்கு நிறை பண்ணுறதுன்னா மருத்துவம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரொம்ப தாமதிக்காதீங்க. பேய் அடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க ஊரில். பேயாது பிசாசாது. அதெல்லாம் 2K கிட்ஸை போட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் கரிமீன் தின்னுட்டு சுடுகாட்டு பக்கம் போயிடாதீங்க, நாங்கள் தண்ணி அடிக்கிறதே அங்கே உட்காந்தாண்டா, கரிமீனே அங்கே தாண்டா வருது, எல்லா ரூட்லேருந்தோம் உட்காந்து போட்டு சார். ஒரு நல்ல புரிதல். ஒரு பேயை பற்றியால் நம்ம சின்ன வயசில் பயந்தீங்க. பேயின்னு ஒரு கான்செப்டே இல்லைங்கிறத உடைச்சிட்டாங்களே, அதுக்கான புரிதலை கொண்டு வந்துட்டாங்கல்ல. சுடுகாட்டில் உட்காந்துருக்கோம்டாங்க. விதவிதமான பேர்கள் இருக்கும் இல்லையா? குள்ளிவாய் பேய் பிசாசு சொல்லியிருப்பீங்க. ஆளுக்கு ஒரு இது சொன்னது போய் இப்போ அப்படி இல்லாமல் இருக்குது. அதனால மருத்துவம் ரொம்ப முக்கியம். மருத்துவத்தில் நம்புங்க. சரி. எவ்வளோ தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் மருத்துவம் ரொம்ப முக்கியமானது. சரி. மருத்துவம் இருந்தால் நிச்சயமாக தற்கொலை இருக்காது. அது ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி எங்கே வேக பார்க்குறது, ஏதோ ஒரு வெறுமையாக உட்காந்துருக்குது, தனிமையை விரும்புகிறவங்க. தனிமை ரொம்ப தவறானது. அது எல்லா டிபேட்லையும் சொல்லுவேன். தனிமை தவறானது. தனித்தலாம் இருக்கக்கூடாது. தனிமையாக இருக்கிறன்னா ஒரு புத்தகம் மாதிரி நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் தனிமையாக உட்காந்துருந்தா என்ன ஆகும்? தனிமையாக இருக்க முடியாது மனுஷனால். ஏன்னா மனிதன் ஒரு சோசியல் அனிமல். சமூக விலங்கு இல்லையா? சமூக விலங்கு. தனியாக தண்ணி அடிக்க ஆரம்பித்தாலே ஆபத்து தாங்க. டிஸ்கஷன் இல்லாமல் போயிடுது இல்லை. ரெண்டு பேர் தான் ஏதோ ஒரு உரையாடல் இருக்கணும். உரையாடல் தான் உங்களை அடுத்தடுத்துக்கு அழைச்சிட்டு போகும். நீங்கள் தனிமை ஆக அந்த எந்த ஒரு கான்செப்டில் ஆழமானீங்களோ அது இன்னும் இருக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயே இழுத்துக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒருத்தரை கொல்லணுங்கிற மனநிலையே போயிடுவோம். உரையாடல் வேணும். முதல்ல யாரும் அவங்களோட கவலைகளை அடுத்தவங்க காது குத்து கேட்க இங்கே தயாராக இல்லை. ஒருத்தர் நீங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க, நான் அவங்களை நையாண்டி பண்ணுறது தான் நிற்கிறான். கைத்தட்டி சிரிக்கிறது, இல்லை அடுத்தவங்க போய் சொல்லி விடுறது, இந்த மாதிரியான மனநிலை தவறானது. அடுத்தவங்க ஒருத்தர் சொல்கிறான்னா அது கொஞ்சம் நேரமாக காது கொடுத்து கேட்கணும். எல்லாரும் ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, வாழ தான் பிறந்திருக்கும். யாரையும் கொலை பண்ணுறதுக்கோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோ கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.